கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்தை வேத ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றோம். இந்த 17ஆம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமாக நாம் பார்க்கிறோம். இந்த 17ஆம் அதிகாரத்திலே மகாவேசி, த கிரேட் ஹார்லட் என்ற அழைக்கக்கூடிய இந்த மகாவேசியை குறித்து இங்கே கலசத்தூதனாகிய 7வது தூதனில் ஒருவன் இங்கே யோவானுக்கு இங்கே காண்பிக்கிற காரியத்தை நாம் இந்த புத்தகத்தில் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் 17வது வசனம் 1வது வசனம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் 6வது வசனம் வரை நாம் வாசிக்கப் போகிறோம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு இஸ்திரி ஏறி வர கண்டேன். அந்த இஸ்திரி இரதத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்று அவள் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவைகளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆமேன். இந்த இடத்திலே நாம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். இந்த படித்த வசனம் நமக்கு இங்கே என்ன சொல்ல போகிறது என்றால், இந்த மகாவேசியானவள் அவளுடைய காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பரம ரகசியமாக இங்கே நாம் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு மோசமான ஒரு பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியாக அவளை அங்கே நாம் பார்க்கிறோம். இதை நாம் உங்களுக்கு சரியான விதத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்யப்படுமானால், முதலாவதாக இவள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். முதலாக இந்த வேதத்தில் ஒரு ஸ்திரியானவள் ஒரு சபைக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறாள். அதே போல் இந்த மணவாட்டியானவளும் சபையாக அங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இவளுக்கு இங்கே ஒரு ஆக்கினையை அங்கே காண்பிக்கிறாள். இவள் ஒரு திரளான ஒரு தண்ணீர் மேலே உட்கார்ந்திருக்கிறாள். அந்த அசுத்தமான ஒரு மகாவேசியாக அங்கே இருக்கிறாள். அந்த மகாவேசி மேலே ஒரு ஆக்கினை அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. சபைக்கு இந்த ஸ்திரீ ஒரு அடையாளமாக இருக்கிறாள். தண்ணீர் ஜனங்களுக்கு அங்கே ஒரு எடுத்துக்காட்டாக நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 15வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது அதே காரியத்தை அங்கே தண்ணீரை நாம் ஜனமாக ஒரு ஓமையாக நாம் பார்க்கலாம். அடுத்த வசனம் நமக்கு, பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்களும் என்று அங்கு பார்க்கிறோம். இந்த தண்ணீரானது அது ஒரு விதமான ஜனங்களையும் ஒரு பாசைக்காரர்களின் கூட்டமாக அங்கே வேதத்திலே ஊமைப்படுத்தப்பட்டு அங்கே சொல்லுகிறது. இந்த மகத்தான ஒரு சபை, இந்த மகத்தான ஒரு ஸ்திரீ, அவள் மோசமான ஒரு பெயரை கொண்டவளாக அங்கே காணப்படுகிறாள். இவள் ஒரு அன்ஹோலி, அசுத்தமான ஒரு ஸ்திரியாக அங்கே காணப்படுகிறாள். இவள் ஒரு பாசாங்கு செய்பவளாக அங்கே காணப்படுகிறாள். அவள் தண்ணீர் மேலே உட்கார்ந்து கொண்டு தங்களை ஆதிக்கம் செலுத்துவளாக அங்கே காணப்படுகிறாள். வெவ்வேறு மொழி பேசும் எல்லா தேசங்களின் மேலும் ஜனங்களின் மேலும் அவள் ஆளுகை செய்கிறாள் என்று இந்த ஸ்திரியானவள் அவள் மகா பெரியவள் என்று இந்த வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது.
திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த செல்வந்தர்கள், புகழ் வாய்ந்த ஒரு மனிதர்கள், ஒரு ராஜா ஒரு சபையுடன் எவ்வாறு ஒரு வேசித்தனம் செய்ய முடியும் என்று இங்கு பார்க்கும்போது அது ஒரு ஆவிக்குரிய விபச்சாரமாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு விபச்சாரம் என்பது என்ன என்று அங்கு பார்த்தால், ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு உண்மையாக வாழாமல், அவளுக்கு தன் கணவனுக்கு உண்மையாக வாழாமல் தன் கணவன் உள்ளபோது வேறொரு மனிதனுடன் வாழ்வது அங்கே விபச்சாரம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல் இந்த சபையானது கிறிஸ்துவின் மணவாட்டி என்று ஒரு பாசாங்கு செய்து கொண்டு அதே சமயத்தில் பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் செய்து தன் அசுத்தமான ஒரு உத்தியோகத்திலே ஒரு அசுத்தமான வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறது. அது இந்த மகாவேசியை அங்கே குறிக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டார்களே என்று வேதம் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறது. இது ஒரு ஆவிக்குரிய விபச்சாரமாக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மகாவேசியானவள் மது என்று அவள் மற்றவர்களுக்கு அளிக்கும் ஊக்கம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மகாவேசியானவள் அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் அந்த பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறோம், நாங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அந்த ராஜாக்களை நம்பும் விதமாக இவள் கொண்டு வருகிறாள். இவள் இந்த மகா சபைக்கு வருகிற ஆக்கினையைத்தான் உனக்கு காண்பிப்பேன் என்று அங்கு இந்த 7 கலச தூதர்களில் ஒருவனான அந்த தூதர்களில் யோவான் அவனுக்கு சொல்லி காண்பிக்கிறான். இப்பொழுது ஆவிக்குள்ளே என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று இங்கே சொல்லுகிறான். இங்கே இந்த வேதத்திலே சிவப்பு நிறம் என்பது ஒரு ராஜரீக அடையாளத்தை அங்கே குறிக்கிறது. அது ஒரு மிருகத்தின் வல்லமையை அங்கே குறிக்கிறது. அந்த மிருகமானது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகின்றது. அது சமுத்திரத்திலிருந்து அந்த மிருகம் எழும்பி வருகிறது என்றால் அதனுடைய ஆதிக்கம் ஜனங்களின் மத்தியில் எழும்புகிறது என்று அங்கே அர்த்தம் கொள்ள வேண்டும். அதனுடைய ஆதிக்கம் ஜனங்களின் மத்தியில் எழும்புகிறது என்று அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆட்டுக்குட்டி எழும்பும்போது அது பூமியில் இருந்து எழும்புகிறது. அதாவது ஜனங்களின் மத்தியில் இருந்தல்ல, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இருந்து அந்த ஆட்டுக்குட்டியானது 2 கொம்புகளாக இருந்து அவை மத பிரகாரமான வல்லமையும் அரசியல் வல்லமையும் கொண்டு அது முன்பிருந்த ஒரு வலு சர்ப்பத்திற்கு போல பேசுவதைப் போல அது எழும்புகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இது சரியாக பின்னோக்கி நாம் காலத்தை பார்க்கும்போது, அஞ்ஞான காலத்திலே பார்க்கும்போது அங்கே அஞ்ஞான மார்க்கம் உண்டாயிருந்தபோது இந்த மார்க்க சம்பந்தமான துன்புறுத்தல்கள் அதிகமாக அங்கே காணப்பட்டு இருந்தது. இந்த மிருகத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு அதிகாரத்தை பெற்று ஒரு எலியேசர் ரெபெக்காளை கண்டபோது அது ஒரு சாயங்கால நேரமாக இருக்கிறது. அவள் ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுத்தாள். அந்த ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுத்து குடிக்க, எனக்கும் தண்ணீர் கொடுக்கும் பெண்தான் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு தெரிந்து கொண்ட ஒரு மணவாட்டி என்று இந்த எலியேசர் ஜெபம் செய்தான். அதே போல் அந்த தண்ணீர் மோண்டு கொடுத்த இந்த ரெபெக்காள் அங்கு வரும்போது இந்த எலியேசரும் அங்கே குடிக்க தண்ணீர் கொடுத்து இந்த ஒட்டகத்திற்கு தண்ணீர் வாய்த்து இந்த ஒட்டகமானது அந்த மணவாட்டி ரெபெக்காளை இந்த மிருகமானது சரியாக மணவாளனிடம் வந்து இங்கே சேர்க்கிறது. ஆனால் இந்த இடத்திலே நாம் இங்கே பார்க்கும்போது இந்த மிருகமானது அவள் ஒரு ஆவிக்குரிய விபச்சாரத்தில் ஈடுபடுத்தும்படியாய் அங்கே மதுவான தன் போதனையை அங்கே இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அங்கே கொடுக்கிறாள் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இவள் ஒரு வல்லமையுள்ள ஆதிக்கம் அவளுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. இந்த மிருகத்திலே சிவப்பு நிறம் இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு ராஜரீக ஆதிக்கம் அங்கே இருக்கிறது. இது ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு சபையாக அங்கே காணப்படுகிறது. அது ஒரு மகா பெரிய சபையாக அங்கே காணப்படுகிறது.
அது ஒரு அதிகாரம் கொண்ட சபையாக அங்கே காணப்படுகிறது. அதன் செல்வாக்கு ஒரு திரளான ஜனங்களிடையே அங்கே பரவி காணப்படுகிறது என்று இந்த வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறது. இது பூமியின் ராஜாக்கள், அதாவது பூமியுள்ள மிகப்பெரிய மனிதர்கள் அவளுடன் ஆவிக்குரிய வேசுத்தனத்திலே அங்கே ஈடுபட்டு வருகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஸ்திரீ இரத்த தாம்பரம் ராஜரீகமான சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினால் இரத்தத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவள் கையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அவள் கையில் ஒரு போதகம் இருக்கிறது. ஒரு ஃபால்ஸ் டாக்டரின் என்ற ஒரு போதகம் அவளிடத்தில் இருக்கிறது. அதை அவள் ஜனங்களுக்கு புசிப்பதற்கு கொடுத்து நாங்கள் தான் சபை என்று இங்கு சொல்லுகிறாள். அவள் பூமியின் ராஜாக்களுக்கும் அதை கொடுத்து அவளுடன் வெறிக்க செய்து நாங்கள் ஒரு மகத்தான ஒரு ஆதிக்கத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லி நம்ப செய்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லா தேசங்களிலும் பரவி இருக்கிறோம் என்று அவள் சொல்லுகிறாள். நாங்கள் தான் எல்லா சபைகளை காட்டிலும் மிகுந்த ஒரு மகத்தான ஒரு சபை என்று இங்கு சொல்லுகிறார். இப்படித்தான் இந்த ஒரு உக்கிரமான இந்த மதுவாகிய இந்த போதகமாகிய பாத்திரத்திலிருந்து சிறிது குடிங்கள் என்று அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் ராஜரீகமான சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த அந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் என்று வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது. இங்கு பார்க்கும்போது இவளுடைய ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாய் என்று அங்கு அவளுடைய நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது என்று இங்கே வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது. இது வேதகாமத்தின் ஆரம்பத்திலும் காணப்படுகிறது, நடுவிலும் காணப்படுகிறது, வேதகாமத்தில் மத்தியிலும் காணப்படுகிறது, கடைசியிலும் காணப்படுகிறது. இந்த ஸ்திரீ எங்கே கூடப்படுகிறாளோ அங்கே எல்லாம் சபை என்று நம்ம நினைவு கொள்ள வேண்டும். இவள் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறாள் என்று நாம் கண்டேன் என்று இங்கே யோவானானவன் சாட்சி சொல்லுகிறான். இந்த ஸ்திரீ சபையானவள் பரிசுத்தவான்களை துன்புறுத்தியிருக்கிறாள். அவள் ஒரு மகா பெரிய சபை. அவள் உலகம் பூராவும் ஆதிக்கம் அங்கே செலுத்துகிறாள். அவள் திரளான தண்ணீர் மேலே உட்கார்ந்து கொண்டு இந்த பூமியின் ராஜாக்கள் அவளுடன் வேசித்தனம் செய்கிறார்கள் என்றால் அவள் யார் என்பதை குறித்து நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் தியானம் செய்வோம். அந்த ஸ்திரீ இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை அங்கே கண்டேன் என்று இந்த யோவானானவன் சாட்சி கொடுக்கிறான். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லுகிறான். அவளை குறித்து ஆச்சரியமானது ஒன்று குழப்பமாக இருக்க வேண்டும், இல்லை ஆச்சரியப்பட்டு இருக்க வேண்டும். இந்த யோவானுடைய ஸ்தானத்தை இப்பொழுது நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அவள் யார் என்பதை குறித்து, இந்த மகாவேசியை குறித்து நாம் இந்த 17ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்துக்கு கீழாக நாம் ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை